தாய் நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்த சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கர் என்று பிரதமர் மோடியும், இந்தியாவில் கோடிக்கணக்கிலான இளைஞர்களின் மனதில் தேசப்பற்றுக்கான நெருப்பை பற்ற வைத்தவர் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சாவர்கர் பிறந்த நாளான இன்று மாறி மாறி புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்தியாவில் இந்துத்துவ அரசியல் வேரூன்ற காரணமாக இருந்த வீர சாவர்கர் மறைந்து 58 ஆண்டுகள் ஆன போதும் கூட இந்திய அரசியல் களம் தற்போது வரை அவர் உருவாக்கிய கொள்கைகளை சுற்றியும் அவர் முடிக்காமல் விட்டு சென்ற சர்ச்சைகளை சுற்றியுமே தொடர்கிறது. இப்படி இந்தியாவில் ஒரு சாராருக்கு ஹீரோவாகவும் ஒரு சாராருக்கு வில்லனாகவும் இருக்கும் இந்த வீர சாவர்கர் யார் தெரியுமா? விநாயக் தாமோதர் சாவர்கர். இந்தியாவில் இந்துத்துவ அரசியலை வேரூன்ற செய்த நபர்களில் முக்கியமானவர். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் வசித்து வந்த ஒரு இந்து பிராமண குடும்பத்தில் 1883ஆம் ஆண்டு பிறந்தார் சாவர்கர். பெற்றோரிடமிருந்து இந்து மதம் குறித்தும் அதன் அமைப்புகள் குறித்தும் அறிந்து வைத்திருந்த சாவர்கர் தன்னுடைய நண்பர்களுக்கும் அவை குறித்து அடிக்கடி சொல்லி வந்தார். சாவர்கருக்கு 12 வயது இருந்த சமயத்தில் நாடு முழுக்க இந்து முஸ்லிம் மத மக்களிடையே வெறுப்பு பரவி வன்முறைகள் வெடித்தன. சாவர்கரும் தன் பங்குக்கு நண்பர்களை திரட்டி ஊரில் இருந்த மசூதியை சூறையாடினார். அது குறித்து பேசிய சாவர்கர், எங்களது மன திருப்திக்காகவே மசூதியை அடித்து நொறுக்கினோம் என சொன்னார். தாய் மறைந்த பிறகு தனது அண்ணனின் அரவணைப்பில் இருந்த சாவர்கர் அவரோடு இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக மித்ரா மேளா என்ற அமைப்பை தொடங்கினார். பின்னாளில் இந்த அமைப்பு அபினவ் பாரத் என மாற்றப்பட்டது. அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து செயல்படுவதும் இந்திய விடுதலைக்கு பாடுபடுவதுமே இந்த அமைப்பின் நோக்கமாக இருந்தது. புனேயில் உள்ள பெர்குசன் கல்லூரியில் படித்த சாவர்கர் லோக்மான்ய திலக் என்று அழைக்கப்பட்ட திலகரின் பேச்சுகளாலும் செயல்பாடுகளாலும் ஈர்க்கப்பட்டார். மாணவர்களை திரட்டி எப்போதும் தீவிர அரசியலை பேசியும் வந்தார் சாவர்கர். திலகரின் உதவியால் தான் பின்னாளில் லண்டன் சென்று சட்டம் படிக்க சாவர்கருக்கு உதவித்தொகையும் கிடைத்தது. லண்டன் சென்ற சாவர்கர் படிப்பில் கவனம் செலுத்தினாரோ இல்லையோ இந்திய விடுதலை குறித்து அதீத கவனம் செலுத்தினார். ஆயுதம் ஏந்தி போராடுவதே விடுதலைக்கு வழிவகுக்கும் என்ற எண்ணம் கொண்ட இந்தியா ஹவுஸ், ஃப்ரீ இந்தியன் சொசைட்டி போன்ற அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஆயுத போராட்டம் குறித்து அமைப்பில் இருந்த பலரோடு இரவு பகலாக விவாதித்தார். அப்போதுதான் தன்னுடைய எண்ணங்களோடு ஒத்துப்போகும் மதன்லால் திங்க்ராவை சந்தித்தார். இருவருமே அடிக்கடி சந்தித்து விடுதலை போராட்டம் குறித்தும் இந்தியாவில் உள்ள காவல்துறையில் வேலை செய்யும் இந்தியர்களை ஒருங்கிணைப்பது குறித்தும் பேசிக் கொண்டனர். அப்படித்தான் 1909ஆம் ஆண்டு ஒரு நாள் ஆங்கிலேய அதிகாரி ஒருவரை மதன்லால் சுட்டு கொன்றுவிட்டார். மதன்லால் பயன்படுத்திய துப்பாக்கியை சாவர்கரே கொடுத்தார் என அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. பின்னர் ஒரு நாள் லண்டன் வந்திருந்த மகாத்மா காந்தியை சந்தித்த சாவர்கர் அகிம்சை போராட்டத்தை விட்டுவிட்டு ஆயுதமேந்தி போராடுவதே சரி என வாதிட்டார். பல மணி நேரம் வாதிட்ட பின்னரும் கூட சாவர்கரின் ஆயுத போராட்டத்தை காந்தி ஏற்கவில்லை. இந்நிலையில் மிண்டோ மார்லி சீர்திருத்தத்துக்கு எதிராக போராடிய அண்ணனுக்கு உதவ நினைத்தார் சாவர்கர். இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளை கொலை செய்தால் ஆங்கிலேயர்களுக்கு அச்சம் ஏற்படும் என நினைத்தார். இதற்காக இந்தியாவில் இருந்த பலரோடு சேர்ந்து சாவர்கர் சதி திட்டம் தீட்டியதாக சாவர்கரை தேடியது பிரிட்டிஷ் படை. பாரிஸ் சென்று தலைமறைவானார் சாவர்கர். நீண்ட நாட்கள் கழித்து லண்டனுக்கு திரும்பிய சாவர்கர் கைதானார். கைதான சாவர்கரை இந்தியாவுக்கு அனுப்பி விசாரிக்க முடிவெடுத்த பிரிட்டிஷ் அரசு கப்பலில் ஏற்றி பாதுகாப்போடு இந்தியாவுக்கு அனுப்பியது. பிரான்ஸ் துறைமுகத்துக்கு கப்பல் வந்தபோது கழிவறை ஜன்னலை உடைத்து கடலுக்குள் குதித்த சாவர்கர் நீந்தி தப்பிக்க முயற்சித்தார். சாவர்கரை பார்த்த பாதுகாப்பு படையினரும் அவரை துரத்த தொடங்கினர். நீந்தி கரையை அடைந்த சாவர்கர் காவல் அதிகாரி ஒருவரை கண்டதும் அரசியல் தஞ்சமடைய வந்துள்ளதாக கூறினார். பிரான்ஸ் நாட்டுக்குள் வந்து கைதி ஒருவரை பிரிட்டிஷ் பாதுகாப்பு படை கைது செய்ய அந்நாடு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இது குறித்த வழக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நடந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே 1910ஆம் ஆண்டு மும்பை கொண்டு வரப்பட்ட சாவர்கரிடம் கடுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாசிக் கலெக்டரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியது, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சதி செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் 28 வயதான சாவர்கருக்கு 50 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை பெற்ற சாவர்கர் 1911ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அந்தமானில் இருந்த செல்லுலார் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். மிக கடுமையான சித்திரவதைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டு 30 நாள்கள் மட்டுமே ஆன நிலையில் 1911ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் நாள் தனது முதல் கருணை மனுவை பிரிட்டிஷ் அரசுக்கு சமர்ப்பித்தார் சாவர்கர். ஆனால் ஒரு மாதம் கழித்து சாவர்கரின் கருணை மனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் சரியாக கூட படுத்து உறங்க முடியாத ஜெயிலில் கஷ்டங்களை அனுபவித்தார் சாவர்கர். இந்நிலையில்தான் 1913ஆம் ஆண்டு தனது 2வது கருணை மனுவை சமர்ப்பித்தார் சாவர்கர். இந்த மனுதான் இப்போது வரை சாவர்கர் விமர்சிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. தனது கருணை மனுவில் தன்னை தனிமை சிறையிலிருந்து விடுவித்தால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் விருப்பப்படி செயல்பட தயாராக உள்ளதாகவும் தன்னை ஒரு வழிகாட்டியாக நினைத்துக் கொண்டிருக்கும் பல இளைஞர்கள்
பிரிட்டிஷ் அரசாங்கம் குறித்து பார்வையை மாற்றிக்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அவர். அதோடு தன்னை சிறையில் அடைத்து வைத்திருப்பதால் பிரிட்டிஷ் அரசாங்கம் சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை என்றும், விடுவித்து அரசாங்கத்தோடு செயல்பட அனுமதித்தால் அரசின் மீது நல்லெண்ணம் ஏற்பட வழிவகுக்கும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்கள் அந்த மனு மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து 1917-18 ஆகிய ஆண்டுகளிலும் கூட சாவர்கர் தனது கருணை மனுவை ஆங்கிலேய அரசிடம் சமர்ப்பித்தார். அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட விரும்புவதாக ஒவ்வொரு முறையும் கூறினார். சாவர்கர் கருணை மனு குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது 1918 ஆண்டு சமர்ப்பித்த கருணை மனுவில் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் எனவும், தானும் தனது அண்ணனும் பிரிட்டிஷ் அரசுக்கு அனைத்து வகையிலும் உதவவும் சேர்ந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் சாவர்கர் தனது மனுவில் குறிப்பிட்டதாக ஆங்கிலேய அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இறுதியாக 1920 ஆண்டு தனது அடுத்த கருணை மனுவை சமர்ப்பித்தார் சாவர்கர். இதையடுத்து சாவர்கரையும் அவரது அண்ணனையும் அந்தமான் செல்லுலார் சிறையில் இருந்து மகாராஷ்டிராவில் உள்ள ரத்னகிரி சிறைக்கு மாற்றியது ஆங்கிலேய அரசு. அங்கிருந்தே இந்துத்துவா குறித்த தனது புத்தகத்தை எழுதினார் சாவர்கர். இந்நிலையில் இந்து மகா சபையின் தலைவராக சாவர்கர் நியமிக்கப்பட்டார். இறுதியாக 1924 ஆண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் ரத்னகிரியை தாண்டி வேறு எங்கும் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. குறிப்பாக எந்தவிதமான அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட சாவர்கருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சாவர்கரை சந்தித்த நபர்களில் நாத்துராம் கோட்சேவும் ஒருவர். சாவர்கரின் தீவிரமான பேச்சுகளும் இந்துத்துவ சிந்தனைகளும் கோட்சேவை அவரை நோக்கி இழுத்தன. 1937 ஆண்டு வரை எந்தவிதமான அரசியல் நடவடிக்கைகளிலும் சாவர்கர் ஈடுபடவே இல்லை. மாறாக இந்து மதம் குறித்தும் இந்துத்துவம் குறித்தும் தனது செயல்பாடுகளை கட்டமைத்துக் கொண்டார். ஆங்கிலேய அரசு சார்பில் விதிக்கப்பட்ட அனைத்து விடுதலை நிபந்தனைகளும் தளர்த்தப்பட்ட பிறகே தனது அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கினார் சாவர்கர். 1942 ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கிய போது அதனை கடுமையாக விமர்சித்த சாவர்கர் இந்துக்கள் போருக்கு தயாராக வேண்டும் என அழைப்பு விடுத்தார். காங்கிரசுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகளோடு சேர்ந்தார். சில இடங்களில் இந்து மகா சபையும் இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து ஆட்சி அமைத்தன. இந்நிலையில் 1947 ஆண்டு இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த நிலையில் மகாத்மா காந்தி கோட்சேவால் கொல்லப்பட்டார். கோட்சேவுக்கு பின்னால் சாவர்கர் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவரும் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து வழக்கு நடந்தது. ஆனால் காந்தியை கொலை செய்ய சாவர்கர் மூளையாக செயல்பட்டார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என கூறி அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் கைது செய்யப்பட்ட நாட்களில் மும்பை கமிஷனரிடமும் தலைமை நீதிபதியிடமும் எந்தவிதமான அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட மாட்டேன் என கடிதம் கொடுத்தார் சாவர்கர். இதற்கு பிறகு இந்துத்துவம் குறித்து மிக தீவிரமாக பேசினார் சாவர்கர். அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய போது அதனை கடுமையாக விமர்சித்து அனாவசியமான நடவடிக்கை என சாடினார். மதத்தையும் அரசியலையும் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டும் என கூறிய சாவர்கர் இந்து தேசியவாதம் என்ற ஒன்றை அறிமுகம் செய்தார். இந்தியர்கள் அனைவரும் ஆரியர்களோ அல்லது திராவிடர்களோ இல்லை, அவர்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என முழங்கினார். அகண்ட பாரதம் என்பதே அவரது கனவாக இருந்தது. 1966 ஆண்டு உடல்நல குறைவால் இறக்கும் வரை இந்துத்துவத்தை மிக தீவிரமாக பேசி வந்தார் சாவர்கர். அதையே இன்று RSS, பாஜக, சிவசேனா ஆகியவை முன்னெடுத்துச் செல்கின்றன.